ஹாய், இட்ஸ் லேடி பேர்ட் டைம். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு தக்காளி சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சுருவேன். ஆனால் நான் அடிக்கடி வெஜிடபிள் ரைஸ் தாங்க செய்வேன். தக்காளி சாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா எனக்கு என்னமோ தக்காளி சாதம் சாப்பிட்ற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரையாகவே இருக்க மாதிரி இருக்கும், சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. அதனால் தக்காளி சாதம் செஞ்சாலும் கொஞ்சம் அப்படியே தயிர் சாதம் செஞ்சுக்குவேங்க. தக்காளி சாதமும் தயிர் சாதமும் சேர்ந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளி சாதத்துக்கு முட்டை ஃப்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பை மட்டும் நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே வேக வச்ச முட்டையில் ஸ்டஃப் பண்ணி வறுத்தெடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அதுவும் தக்காளி சாதம், நெய் சாதம் இதுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதத்துலேயும் நான் ரொம்ப காரம்லாம் சேர்த்துக்க மாட்டேங்க. கொஞ்சம் தயிர் சாதமும் கிளறியாச்சா. தக்காளி சாதத்துக்கும் முட்டை ஃப்ரை பண்ணிட்டேன். தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு இல்லாட்டி எப்படி, அதனால் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.